சிவாயமுடிய திருச்சிற்றம்பலம். சீரோங்கு திருத்துறை செய் நம சிவாய குருமரபு சிறக்க வாழ்த்தும் வீரோங்கு சிவஞான முனிவர் புலம் மகிழ் மரபில் விளங்கி நின்று காரோங்கு பொழிப்பேரூர் தலபுராணம் பலபதிகம் கவினச் செய்து வேரோங்கு கச்சியப்ப முனிவரதும் திருவடிகள் பேணி வாழ்வார். கச்சியப்ப முனிவரதும் திருவடிகள் பேணி வாழ்வாம். சிதம்பரம் மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா. சிற்றம்பலம். கடல் சூழ்ந்த உலகுண்ட கனிவாயன் இருந்தொழிலும் கமழ்ந்த தெய்வ மடல் சூழ்ந்த மலர் குறிசில் முதல் தொழிலும் அவரோடு மடிக்கும் ஞான்று அவடல் சூழ்ந்த அரண் வழியே மீட்டும் வரப்பணித்தருளி ஆவிக்கெல்லாம் இடல் சூழ்ந்த இருள்தணிக்கும் ஆதி நகர் பட்டி சர்வரைத்தாள் போற்றி போற்றி. அடியார் எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி அன்பர்களே, அடுத்த வாரம் வைக்க வேண்டிய வகுப்பு இந்த வாரமே சிந்திக்க திருவருள் கூட்டி வைத்தது. ஆக மருத மலையில இருக்கிற முருகப்பெருமானை எப்படி பூசிக்க வேண்டும் என்று மகதியாள் செல்வன் சொன்ன முறையில திருமாலும் பிரம்மாவும் இந்திரனும் ஏனைய தேவர்களும் பூசைக்கு வேண்டிய பொருட்களை தயார் செய்ய திருமால் அந்த பூசையை அழகாக செய்தார். அப்படி செய்கிற பொழுது முருகப்பெருமானுக்கு பூஜை செய்கிற பொழுது ஆறாத பெருங்காதல் அகம் திளைப்ப இந்த உள்ளத்துல வழிபாடு செய்கிற பொழுது அதுல ஆர்வம் உள்ள வேண்டும். ஆர்வம் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரத்துல நாம் தினந்தோறும் கடைபிடித்து ஒழுக வேண்டிய நெறியை நமக்கு காட்டுகிறார். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அதுல ஆர்வத்தை உள்ளே வைத்து என்று காட்டுகிறார். அந்த ஆர்வம் வழிபாட்டுல கிடைப்பது தவத்தால் வரும். அந்த முறையில திருமால் ஆறாத பெரும் காதல் அகம் திளைப்ப மருதவரை சீராரும் பெருமானை தேவர்கள் சிந்தாமணியை வாராரும் முளை முளையால் மகிழ் தூங்கும் குலக்கொழுந்தை காராரும் நரத்தினான் கடப்பாட்டில் போஷித்தான். உரிய முறையில அவரை போஷித்தான் என்றவரை நேற்று சிந்தித்தோம். அடுத்த திருப்பாடல் 48வது
திருப்பாடல். நாரதன் செப்பிய முறையே நாரணன் பூசித்து இருப்ப ஆரணமும் பல்லியமும் அரகர ஓதையும் மயங்க ஓரணவும் வீரர்களும் பூதர்களும் புடை நெருங்க கூரணவும் படை வேல் கை குமரவள் எதிர் நின்றான் வெற்றிவேல் முருகனுக்கு அருள். நாரதன் செப்பிய முறையே நாரணன் பூசித்திருப்ப. வீணை செல்வன் எந்த முறையில் முருகப்பெருமானை பூசிக்க வேண்டும் என்று திருமாலுக்கு கூறினாரோ அந்த முறையில திருமால் முருகனை பூசித்தார். பெரும்பாலும் சிவபெருமானைத்தான் திருமால் பூசித்தார் என்று பல வரலாறுகள் நமக்கு தெரியும். அதுல வெளிப்படையான வரலாறு ராமேஸ்வரத்தில ராமன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை வழிபாடு செய்தான் என்று உலகறிய அந்த வரலாறு தெரியும். திருநாவுக்கர சுவாமிகள் தம்முடைய தேவாரத்தில அவர் பூஜை செய்த அந்த கோயில் கட்டிய வரலாற்றை மிக அருமையாக ஒரு திருப்பாடலிலே காட்டுவதை நாம் அறிவோம். அதிலே கோடிமா தவங்கள் செய்து குறுகினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் வீழ்த்தி பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரம் என்று திருநாவுக்கரசர் ராமேஸ்வரம் கோவில் எப்படி உருவாக்கப்பட்டது என்று காட்டுகிறார். அதே போல நாரணன் முருகப்பெருமானை பூசித்த குறிப்பை அதுவும் நம்முடைய மருதமலையிலே அவர் பூசித்தார். அங்கங்க இருப்பவர்கள் அங்கங்க பூசிப்பார்கள். அந்த முறையில பூசித்ததை அருமையா இந்த பாடல் 48வது பாடலில நாரதன் செப்பிய முறையே நாரணன் பூசித்து இருப்ப. ஆமா, இன்ன வரைக்கும் அவர் பூசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த பூசையை பார்த்து முருகப்பெருமானுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. யார் பூஜை செய்தாலும் இறைவனுக்கு பிடிக்கும். அதுல இன்னார் இனியார் ஒழுங்கு எல்லாம் கிடையாது. அது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா, எந்த பிள்ளையும் தன் பெற்றோரை அழைக்கிற பொழுதும் பெற்றோருக்கு உணவு கொடுக்கிற பொழுதும் எல்லா பெற்றோர்களும் பார்ப்பார். 3 பிள்ளை இருக்கு ஒரு அம்மாவுக்கு. ஒரு புள்ள உரிய முறையில செயல் செய்கிறான், ஒருவன் கொஞ்சம் அதுல இருந்து குறைந்து செய்கிறான். அம்மா என்ன பண்ணுவாங்க, உனக்கு தெரிஞ்சதே அவன் பண்ணுனா அவன் தெரிஞ்சுக்குவான் அப்படி சொல்லுவான். நல்லா பண்ணினவங்களை விட நல்லா பண்ணாதவங்க மேல கூடுதலான கவனம் செலுத்துவார் இல்லையா? பொதுவா உலகியல்ல யார் யாரோட பழகினாலும் நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றவங்கன்னா பழகுவாங்க. நம்முடைய பழக்கத்தால அவர்களுக்கு இடையூறு என்றால் பழக மாட்டாங்க. ஆனால் சிவபெருமான் அப்படி கிடையாது. பக்குவப்பட்டவர்களை ஆட்கொள்வதை காட்டிலும் பக்குவப்படாதவர்களை பக்குவப்படுத்தி ஆட்கொள்வார். தாங்க சுவாமிக்கு இருக்கிறது. பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் என்றே மணிவாசன் அந்த ஒரு தொடர்ந்தால்தான் நான் தப்பிச்சேன். பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். எனவே அவரை புரிந்து கொண்ட அடியாருக்கு உடனடியாக அருள் கொடுப்பான். புரியாத அடியார்களுக்கு புரியும்படியாக அவன் அறிவை தெளிவுபடுத்தி பேரின்பத்தை கொடுப்பான் இல்லையா? அப்ப நாரணன் பூஜித்ததை பார்த்ததும் குமரவேள் எதிர் நின்றான். கடைசி 2 சொல்ல சேர்த்திங்க. நாரதன் செப்பிய முறையே
நாரணன் பூசித்திருப்ப குமரவேள் எதிர் நின்றான். முருகப்பெருமான் முன்னால நிற்கிறார். அப்படி முருகன் வருகிற பொழுது யார் யாரோடு வந்தார்? ஆரணமும். ஆரணம் என்றால் வேதங்கள் சத்தித்தன. சுவாமி வந்தார். இப்ப தமிழகத்தில் இந்தியாவில தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு கேண்டிடேட் வராருன்னா ஒரே சத்தமா இருக்கும். ஓ, யாரோ ஒருத்தர் தேர்தல் ஓட்டு கேட்க வர்றாருன்னு தெரிஞ்சுக்க. அது மாதிரி சுவாமி புறப்பாடு ஆச்சுன்னா வேதம் தானே முழங்கும். அங்கங்க திருமுறைகள் பாடுவார்கள். பலவிதமான இசை வாத்திய கருவிகள் முழங்கும். அரகர 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 என்ற ஓசை வானை பிளந்து கொண்டு கேட்கும். இப்ப ஓட்டு கேட்கறதுக்கு பல பேர் கூட வர்ற மாதிரி முருகப்பெருமான் கூட வருகிற பொழுது பலவிதமான வீரர்கள் வருவார், ஊதர்கள் வருவார், வேல் வரும். இவையெல்லாம் வருகிற பொழுது புடைசூழ குமரவேல் வருவார். அத சொல்லோவியமா காட்டுவதை பாருங்கள். நாரதன் செப்பிய முறையே நாரணன் பூசித்திருப்ப குமரவேல் எதிர் நின்றார். மருதமலை ஆண்டவர் முன்னால நிக்கிறார். நாரணன் முன்னால எப்படி நிக்கிறார்னு கச்சியப்ப முனிவர் இதோ படிக்கிற நமக்கு காட்டுகிறார் பாருங்கள். ஆரணமும் நல்ல வேதங்கள் இசைத்தன. பல்லியமும், இயம்ன இசைக்கருவிகள், சங்கு, கொம்பு, உடுக்க, உடல என்று 1000 இசைக்கருவிகள் இருக்கின்றன. பல்லியமும், அப்புறம் அரகர 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 ஓதையும். இந்த அரகர ஓத மருதமலையில மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயமலை போகிறார். அந்த கைலாய மலையில என்ன சத்தம் வந்தது என்று தான் பாடிய பதிகத்திலே காட்டுகிறார். அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி பின்னெல்லாம் திசைப்ப. அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் இதெல்லாம் கையில ஒலி குறிப்பு. அங்க முதல் சத்தம் என்ன? அற ஒலி. அதான் இங்க அரகர ஓதையும் மயங்க போர் அணவும் வீரர்களும். போரை விரும்புகின்ற நவ வீரர்கள், வரக்கூடிய தீமையை அழிக்கூடிய எந்த போர் இருந்தாலும் நான் போய் அந்த தீமையை அழித்து விட்டு வருகிறேன், முருகா எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று ஆர்வத்தோடு 9 வீரர்களும் முருகனிடத்தில் இருக்கிறார். ஓரணவும் வீரர்களும் பூதர்களும் பூத கணங்களும் புடை நெருங்க பக்கத்துல சூழ்ந்திருக்க. கூர் அணவும் படைவேல் கை குமரவேள். நல்ல கூர்மையான வேற்படையை கையில வைத்திருக்கிறார் முருகப்பெருமான். கூரணவும் படை வேல் கை, கையில கூர்மையான வேலை வைத்திருக்கிற குமரவேள். அருமையான படை. எதிர் நின்றான் குமரவேள். நாரணன் முன்னால நிக்கிறான். நாரணன் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அளவில்லாத மகிழ்ச்சி. அப்படியே சுவாமிய பார்க்கிறார். திருவடியில இருந்து மேல போறார், மேல இருந்து கீழே பார்க்கிறார். நாமெல்லாம் சில பேரை பார்ப்போம்ல, அந்த முருகப்பெருமானுடைய வடிவம் திருமால் கண்டதை நமக்கு காட்டுகிறார் கச்சியப்ப. பாருங்க, ஓர் 6 மணி முடியும் 49வது முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள்.
ஓராறு மணி முடியும். ஓர் என்று சொன்னால் ஒப்பற்ற என்று பொருள், ஒப்பில்லாத என்று பொருள். ஒப்பில்லாத 6 மணி முடியும். முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். அந்த 6 மணி முடியும், அந்த கிரீடமும் அப்படியே நாரதர், பிரம்மா, தேவர்கள் எல்லாரும் கச்சியப்ப முனிவருடைய கருணையினால நாமும் பார்க்கிறோம். ஓர் 6 மணி முடியும், ஓர் 6 திருமுகமும், ஒப்பற்ற திருமுகங்கள். ஓர் 6 வாயும், ஒப்பற்ற திருவாய்கள். பாருங்க, 3 முறை ஓர் ஓர் ஓர்னு போட்டார். ஒப்பற்ற ஒப்பற்ற ஒப்பற்ற. மணிமுடி, திருமுகம், வாய். வேதங்கள் சுப்பிரமணியோம் 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 என்று 3 முறை வேதங்கள் சொன்னதாக சொல்லுவார். அதுபோல ஓர் 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 6 6 6. ஓராறு மணிமுடி, ஓராறு திருமுகம், ஓராறு வாய். என்ன அளவு பாரு. ஆக 6 முடியும், 6 முகம், 6 இதழும் வாயும் நாம் பார்த்தோம். இனி ஈராறு மலர் விழியும். 6 முகத்துக்கு 2 கண் வீதம், 6 2 12. 12 ஈராறு மலர் விழியும். 2 பெருக்கல் 6 12 கண்கள். ஈராறு குழை செவியும். 12 காதுகள். ஈராறு தோளும். 6 12 தோள்கள். பாருங்க, ஈராறு ஈராறு ஈராறுன்னு. மலர்விழி, குழைச்செவி, தோள். மணிமுடி, திருமுகம், வாய், ஓராறு. மலர்விழி, குழைச்செவி, ஈராறு தோள். ஈராறு மலர்விழி, ஈராறு குழைச்செவி, ஈராறு தோள். அழகாக காட்டுறார். போராறும் படை பலவும். போராறும் படை பலவும். போரில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் பல. அது ஒரு அறுதிட்டு சொல்ல முடியல, பலன்னு முடிச்சார். தாராறும் வரை மார்பும். நல்ல மாலையை அணிந்த 3 கோடுகளை உடைய அழகிய மார்பு. ஆக நல்ல பொன்னால் செய்த ஆபரணம் அணிந்திருக்கக்கூடிய மார்பில் உத்தம இலக்கணம் 3 வரி மார்பில இருக்கும். தாராறும் வரை மார்பும் புலம்பும் தண்டை. புலம்புதல்னா சப்தித்தல்னு அர்த்தம். ஒலிக்கக்கூடிய தண்டை. அருணகிரிநாதர் திருவடியும் தண்டையும் என்று தொடங்குவார். இப்ப எடுக்கிற பொழுது திருவடியும் என்றுதான் தொடங்குவார். வரை மார்பும் புலம்பும் தண்டை சீராரும் செவடியும். நல்ல ஒலிக்கக்கூடிய தண்டை அணிந்திருக்கிற திருவடிகள். பாருங்க, 6 மணி முடி, 6 திருமுகம், 6 வாய், 12 மலர்வழி, 12 குழைச்செவி, 12 தோள். கால் 2 கால் தான். சீராரும் சேவடியும். இந்த சீர் என்ற சொல்லுக்கு முந்தைய பாடலிலேயே நாம் பார்த்தோம். 47ல சீராரும் பெருமானை. இங்க சேவடிக்கு சீராரும் சேவடி. எல்லா தன்மையையும் உடைய சேவடி. அழகு எரிப்ப. எரிப்பன்னா அந்த அழகு அப்படியே வெளிப்பட்டு பொங்குகிறது.
நின்றானை, அப்படி நின்றானை திருமால் கண்டான். என்ன அழகு! திருமாலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேரு. மணிமுடி, திருமுகம், வாய் எல்லாம் 6 6 6. மலர் விழி, குழைச்செவி, தோள் எல்லாம் 12 12 12. அதுக்கு மேல படை பல, மார்பு தாராரும் மார்பு, சேவடி சீராரும் சேவடி, சீராரும் சேவடிக்கே சிலம்பு ஒலிப்ப என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்துல பாடுவதை நேற்று நாம் சிந்தித்தோம். அப்படி சீராரும் சேவடியும் அழகு எரிப்ப நின்றானை திருமால் கண்டான். அப்ப ஒப்பற்ற 6 மணிமுடி, ஒப்பற்ற 6 திருமுகங்கள், ஒப்பற்ற 6 திருவாய், 12 திருக்கண்கள், 12 செவிகள், 12 தோள், போர் படைக்கருவிகள் பல, மாலை அணிந்த 3 கோடுகளை உடைய அழகான மார்பு, சத்தம் செய்யக்கூடிய தண்டை அணிந்திருக்கிற திருவடி, இவற்றை உடைய முருகப்பெருமானுடைய அழகு வெளிப்படுமாறு அந்த முருகப்பெருமான் திருமாலுக்கு காட்சி கொடுத்தார். மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா. அப்படியே கண்ணை முடிக்க, மறுபடி மேலந்து வாங்க. 6 மணிமுடியும், 6 திருமுகமும், 6 வாயும், 6 மலர் விழியும், 6 குழைச்செவியும், 6 தோளும், போராரும் படைபலவும், தாராரும் வரை மார்பும், புலம்பும் தண்டை சீராரும் செவடியும் அழகரிப்ப, அழகு எரிப்ப முருகவேள் நின்றார். முன்னைய பாடல்ல குமரவேள் நின்றார். அதை திருமால் கண்டான் என்று கேசாதி பாதமாக படிப்பவருடைய உள்ளத்தில முருகப்பெருமானுடைய திருவடிவம் முழுவதையும் புலப்படுமாறு காட்டுகிறது. இனி அவர்களுடைய அந்த முகங்களை பற்றிய குறிப்பு முன்னமே நமக்கு திருமுருகாற்றுப்படையில சொல்லி இருப்பதை ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இனி அந்த முருகப்பெருமான் தோன்றிய உடனே எல்லாரும் அவரை பேசுவார். நாமே சொன்னோம், மருதமலை முருகனுக்கு அருள். அடுத்த பாட்டு பாருங்க, 50வது பாட்டு. வானவர்தம் குலம் முழுதும் விந்தன. இது திருமால் முருகப்பெருமானை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை. சுவாமி, தங்களுடைய திருவுருவம் அடியேனுக்கு தோன்றியதால் என்ன என்ன ஆயிற்று தெரியுமா? வானவர்தம் குலம் முழுதும் விந்தன. தேவர்கள் எல்லாம் அசுரனாலே துன்பப்பட்டு கிடக்கிறார்கள். தேவர்கள் குலம் முழுதும் வாழ்ந்தன. வானவர்தம் குலம் முழுதும் விந்தன. என் குலம் முழுதும் வாழ்ந்தது. எங்களுடைய குலம் முழுவதும் வாழ்ந்தது. எப்பொழுது? இப்பமே. இன்றே வானவர்தம் குலம் முழுதும் விந்தன. இன்றே என் குலம் முழுதும் வாழ்ந்தது.
தானவர்தம் குலம் முழுதும் சாய்ந்தது. அரக்கருடைய குலம் முழுவதும் அழிந்து விட்டது எனும் ஓகை தலை சிறப்ப. இப்படியாக அந்த சத்தம், அந்த மகிழ்ச்சி சத்தம் பெருகியது. வல்லே தேனரும் தன்மலர் தூவி, தேவர்கள் எல்லாரும் விரைவாக தேன் பொருந்திய மலர்களை தூவி, முருகப்பெருமானுடைய திருவடியில தேன் பொருந்திய மலர்களை தூவினார்கள். தேனரும் தன்மலர் தூவி சேவடியின் மணி மோலி தீட்டி. மணி மோலி தீட்டினா சேவடி என்பது முருகப்பெருமானுடைய திருவடி. அந்த சேவடியில மணிமோலி தீட்டினா முருகப்பெருமானுடைய திருவடியில தேவர்களுடைய தலை பொருந்துமாறு. மணிமோலினா தேவர்களுடைய கிரீடம் வைத்த தலை, அது அந்த திருவடியில பொருந்துச்சு. இப்ப திருவடின்னு வச்சா இந்த தலை இப்படி பொருந்தணும். மணி, நீங்க கோவில்ல போய் சாமி கும்பிடுகிற பொழுது எல்லாரும் இப்படி கும்பிடுவாங்க. என்ன பொருள்? அங்க இருக்கிற சுவாமி இங்க இருக்கிறார், அவர் திருவடி என் தலைமையில், அந்த திருவடியை நான் வணங்குகிறேன். தேனரும் தன்மலர் தூவி, நல்ல தேன் பிடிக்கக்கூடிய வாசனையுடைய மலர்களை அப்படியே சுவாமி மேல தூவினார்கள். மணி மோலி தீட்டி தம் திருவடியில, அவருடைய திருவடியில தலை பொருந்துமாறு வழிபட்டு கும்பரானவர்கள், கும்பர்கள் தேவர்கள், கும்பர்கள் சுவாமி நமோ நம என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். தீப மங்கள ஜோதி நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம என்று நாதவிந்துகளாதி நமோ நம என்ற பாடல்ல அருமையா போற்றுகிறார் அருணகிரிநாதர். கும்பரானவர்கள் தேவர்கள் சிவ 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 என்று ஆர்ப்ப, ஒரே அருள் மந்திர சத்தம். சிவ 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 என்று ஆர்ப்ப வலம் வந்து துதியாரச் செய்வார். அப்படி உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி பொங்க அழகாக துதி செய்தார். நாம ஒரு முறை முருகப்பெருமான வலம் வருவோம். சிவ 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 என்று துதி செய்தார். இப்பொழுது வாயார துதி செய்த அந்த மந்திரம் என்ன சொல்லி துதி செய்தார் என்பதை 51வது பாடலில ஆசிரியர் காட்டுகிறார். முரண்மணி இமைக்கும் மோலி முடிகழு முருக போற்றி. முரண்மணி இமைக்கும், முரண்னா மாறுபட்டனர், நல்ல ஒண்ணுக்கொண்ணு மாறுபட்ட மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிற ஒளி வீசக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருமுடி. முரண்மணி இமைக்கும் மோலி முடிகளு முருக போற்றி. அடுத்து சொன்னார், மரணமும்
பிறப்பு நீத்தோர் மதிவளர் அமுதே போற்றி. இறப்பு பிறப்பு ஆகியவற்றை நீக்கி வாழுகிறவர்கள் ஞானியர்கள். அவருடைய மதி, அவருடைய அறிவில் வளர்கின்ற அமுதனே போற்றி என்றார். மரணமும் பிறப்பு நீத்தோர் மதிவளர் அமுதே போற்றி. இரணவல் அவுணராகி இருத்திடும் இறைவ போற்றி. இரணம் என்றால் போர் என்று, இரணம் என்று சொல்லுக்கு போர் என்று பொருள். ஆக போரில் வல்ல அசுரர்களினுடைய, அவுணன அசுரர், ஆவின உயிர், இருத்திடும் அந்த அசுரர்களுடைய உயிர்களை எல்லாம் உடம்பிலே இருந்து வேறு செய்தவனே போற்றி. இறைவ போற்றி. இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் உங்களுக்கு தெரியும். எல்லா இடங்களிலேயும் நீக்கமர நிறைந்திருப்பதால் இறைவன். இறைதலால் அவனுக்கு இறைவன் என்று ஒரு அருமையான ஞான பெயரை நம்முடைய பெரியவர்கள் அழகுபட வைத்திருப்பதை அவர் எங்கேயும் நிறைந்திருக்கிறார். அப்படி இருக்கிற கடவுளை என்ன என்று போற்றினார்கள்? இறைவன் என்று போற்றினார்கள். இறைவன் என்ற சொல் ரொம்ப அருமையான சொல். அது நமக்கு அந்த இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது உமாபதி சிவம் திருவருட்பயன்ல ஒரு பாடல்ல 11 நிலையில காட்டுகிறார். பல்லார் உயிர் உணரும் பான்மையென மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. இறைவன் எல்லாருக்கும் அறிவிப்பதற்கு இறைவன் உண்டு. தனக்கு அறிவிப்பதற்கு மேலாக ஒருவன் இல்லாதவனுக்கு இறைவன் என்று பொருள். இறை என்ற சொல்லுக்கு இறைமை, தலைமை என்று பொருள். இறை என்ற சொல்லுக்கு இறைமை, தலைமை என்று பொருள். இருத்தல், அதிலிருந்து வந்தது இறை. இருத்தல்னா தங்குதல். அப்ப இறை என்ற சொல்லுக்கு இருத்தலால் இறை, இருத்தலால் இறை. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தலைமை தன்மையும் எல்லா பொருள்களிலேயும் தங்கியிருத்தலாலும் அவரை இறைவன் என்று வேதங்கள் கூறின. இப்ப இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தலைமை தன்மையும் எல்லா பொருள்களிலேயும் இருத்தலால் இறைவன். அப்ப இரணவல் அவுணராவி இருத்திடும் இறைவ போற்றி. அரண் என, அரண்னா பாதுகாப்பு. 2 சுழின்னு போட்டா அரண், 3 சுழின்னு போட்டா அரண் இல்லையா? அரண்னா சிவபெருமானுக்கு ஒரு பெயர் அரண். அரண் நாம 2 சொல்லிங்க. அரண் நாமமே சூழ்க. இங்க என்ன போட்டிருக்க பாருங்க. அரண், அரண் என்றால் பாதுகாப்பு. திருக்குறள்ல அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அதுல வர்ற அரண் தான் இதுல வர்ற அரண். திருக்குறள வருகிற அரண் பாதுகாப்பு, மதில் சுவர். அதுபோல இங்க பாதுகாப்பாக இருக்கிற அரண். அரண் எப்படி ஒரு நாட்டுக்கு பகைவர்களால் தீமை வராமல் இருப்பதற்கு பாதுகாப்பு மதிச்சுவர் இருக்கிறதோ, அதை போல தேவர் குலத்தை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய இறைவனே
அரண் என எம்மை காக்கும் அறைகளல் அறவ போற்றி. ஒலிக்கின்ற கழலை திருவடியிலே அடைந்திருக்கிற அரவனே போற்றி. ரொம்ப உயர்ந்த சொல்லுங்க. திருமாலாச்சா தேர்ந்த சொற்களால் வழிபட்டுகிறார். மீண்டும் ஒரு முறை அவர் திருமால் போற்றியதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே தொடரை வச்சு நாம முருகப்பெருமானை என்ன செய்து கொள்ளலாம்? போற்றி சொல்லுவோம். ஆமா, பாருங்க. முரண்மணி இமைக்கும் மோலி முடிகளு முருக போற்றி. மரணமும் பிறப்பு நீத்தோர் மதிவளர் அமுதே போற்றி. மீண்டும் ஒரு முறை பாருங்க. காமிங்க எல்லாரும் இன்னொரு முறை சொல்லட்டும். முரண்மணி இமைக்கும் மோலி முடிகளு முருக போற்றி. மரணமும் பிறப்பு நீத்தோர் மதிவளர் அமுதே போற்றி. அடுத்த போற்றி பாருங்க. இரணவல் அவுணராவி இருத்திடும் இறைவ போற்றி. அரணன எம்மை காக்கும் அறைகளில் அறவ போற்றி. நாம இன்னொரு போற்றி சொல்லுகிறார். ரொம்ப அருமையான போற்றி. அடுத்த பாட்டு 52வது பாட்டு. இருள்கட விளங்கி ஏற்றோர்க்கு இன்னருள் வழங்கி முத்தி மறுவினர் கன்மம் போர்ந்து மறைமுடி பொருள்கள் எல்லாம் திருகர விளக்கி ஒன்னார் செற்றுவன் குறவர் மாதோடு அருள்வளர் நகை கொண்டாடும் ஆறு முகத் தலைவ போற்றி என்று போற்றி. ஆக முருகப்பெருமானுடைய திருமுகம் 6 முகம். அந்த 6 முகத்தில என்னென்ன முகம் எதை செய்கிறது என்பதை காட்டுகிறது. இருள்கட விளங்கி ஏற்றோர்க்கு இன்னருள் வழங்கி. அதாவது ஒரு முகம், இருள் என்பது ஆணவ மலத்தை குறிப்பது. ஆணவ இருள் கெடும்படி ஞான ஒளியை தருவது. அடுத்து இன்னொரு முகம் முத்தி மறுவினர். இருள்கட விளங்கி. ஒரு முகம் ஆணவ இருள் கெடும்படியாக ஒளியை தருவது. இன்னருள் வழங்கி. ஒரு முகம் யார் இறந்து வருகிறார்களோ அவர்களுக்கு திருவருளை கொடுப்பது. 3. அந்த பாடல்ல எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? இருள்கட விளங்கி என்ற அளவில் ஒரு முகம். அடுத்து ஏற்றோர்க்கு இன்னருள் வழங்கி. ஒரு முகம் பெருமானுடைய கருணையை எண்ணி வழிபாடு செய்பவர்களுக்கு திருவருளை வழங்குவது. அடுத்தது இன்னொரு முகம் முத்தி மறுவினர் கன்மம் ஓர்ந்து. ஆக வீடு பேரை கேட்பவர்களுக்கு, அந்த வீடு பேரு விரும்பக்கூடிய ஞானிகளுக்கு இருவினை ஒப்பு, மல பரிபாகம், சத்தி நிபாதம் ஆகியவற்றை தருவது ஒரு முகம். மறுவினர் கன்மம் ஓர்ந்து. ஓர்தல் நீக்குதல். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், திருவருள் வீழ்ச்சி கொடுப்பது ஒரு முகம். 3 ஆயிற்று. 4 மறைமுடி பொருள்கள் எல்லாம் திருகர விளக்கி. ஆக மறுவினர் கன்மம் ஓர்ந்து ஒரு முகம். இனி 4வது முகம் மறைமுடி பொருள்கள் எல்லாம் திருகர விளக்கி. அதாவது வேதங்களிலே முடிவாக சொல்லக்கூடிய உபநிடத பொருள்கள் அவற்றையெல்லாம் குற்றமற கேட்பவர்களுக்கு திரிவில்லாமல் விளக்கி காட்டியது ஒரு முகம்.
திருகர விளக்கி மறைமுடி பொருள்கள் எல்லாம் விளக்கியது ஒரு முகம். 4 ஒன்னார் செற்று. ஆமா, ஒன்னார் என்று சொல்வது பகைவர்கள்னு பேர். பகை, தம் கருத்துக்கு ஒத்த கருத்து இல்லாதவர்கள், பகையாக இருப்பவர்கள், அதனால பகைவர். அவர் ஒன்னார் செற்று. பகைவர்களை அழிப்பதே ஒரு முகம். இன்னொரு முகம் வன் குறவர். ஒன்னார் செற்று வன். இன்னொரு முகம் குறவர் மாதோடு அருள் வளர் நகை கொண்டு. குறவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளி நாச்சியாரோடு மகிழ்ச்சியை தோற்றுவிப்பது. அருள் வளர் நகை கொண்டு ஆடும் அருமுகத்தலவ போற்றி. 6 முகத்தை உடைய இறைவனே போற்றினார். இப்ப 6 முகத்தையும் வணங்குகிறார். 1 இருள்கட விளங்கி ஒரு முகம். ஏற்றோர்க்கு இன்னருள் வழங்கி 2வது முகம். முத்தி மறுவினர் கண்மம் ஓர்ந்து 3வது முகம். மறைமுடி பொருளெல்லாம் திருகர விளக்கி 4வது முகம். ஆமா, ஒன்னார் செற்றுவன் 5வது முகம். குறவர் மாதோடு அருள் வளர் நகை கொண்டு ஆடும் 6 முகம். அப்ப 6 முக தலைவ போற்றி. 6 முகத்தையும் நமக்கு அருமையாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த குறிப்பை முன்னமே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில காட்டுகிறார். மாயிருள் ஞாலம் மறுவின்றி விளங்க மல்கதிர் விரித்தன்று ஒரு முகம். ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் புவந்து வரம் கொடுத்தன்றே. ஒரு முகம் மந்திர விதியின் ஒரு முகம் மந்திர விதியின் மரபுழி விழா அந்தனர் வேள்வியோர்க்குமே. ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே. ஒரு முகம் செருணத்தேய்ந்த செல்சமம் உருக்கி கருவுகள் நெஞ்சமுடு களம்பேட்டன்றே. ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசும்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே. இது நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படையில 6 முகமும் என்ன செய்கிறது. அந்த திருமுருகாற்றுப்படை கருத்தை ஒட்டி இந்த திருப்பாடல். 6 முகம் என்னென்ன? இருள்கட விளங்கி இருள்கட விளங்கி ஏற்றோர் கிண்ணருள் வழங்கி முத்தி மறுபினர் கண்மம் ஓர்ந்து மறைமுடி பொருளெல்லாம் திருகர விளக்கி ஒன்னார் செற்றுவன் குறவர் மாதோடு அருள் வளர் நகை கொண்டாடும் 6 முகத்தலைவ போற்றி. அப்ப இருள்கட விளங்கி என்று சொன்னால் ஆணவ இருள்கடும்படியாக ஞான ஒளியை தருவதற்கென்றே ஒரு முகம். ஒரு முகம் தன்னிடத்திலே வந்து வரம் கேட்பவர்களுக்கு இனிமையான திருவருளை வழங்குவது. இன்னொன்று இருவனை ஒப்பு மலபரிபாகம் திருவருள் வீழ்ச்சியை கொடுப்பது. இன்னொரு முகம் வேதம் ஆகமும் உபநிடத கருத்துக்களை விளக்கி காட்டுவது. ஒரு முகம் பகைவர்களை அழிப்பது. ஒரு முகம் வள்ளி நாச்சியாரோடு மகிழ்ந்திருப்பது. இப்படி 6 முகத்தையும் உடைய தலைவர் போற்றி என்று திருமால் அழகுபட வழங்கிய காட்சியை சுவாமிகள் காட்டுகிறார். இனி அந்த முருகப்பெருமானுடைய கரங்கள் 12 கரங்கள். அந்த 12 கரமும்
என்ன அருளை பொழிந்தது என்று 53வது திருப்பாடலிலே அழகுபட காட்டுகிறார். ஐயருக்கு ஏந்தி உக்கம் சேர்த்து உரு அமைத்து ஒளிர் அங்குசம் கடாவி ஐயிலை எங்கும் பட்டமும் திரிந்து மார்பொடும் அமைந்து தாரொடு தையுறப் பொலிந்து மீமிசை சுழன்று தடமணி இரட்டிவான் பொழிந்து தெய்வ மங்கையர்க்கு வதுவை சூட்டு அயர்ந்து திகழும் பன்னிரு கரம் போற்றி. இது அப்படியே கச்சியப்ப முனிவர் கந்த புராணத்துல பன்னிரு கரத்தாய் போற்றி பசும்பொன்மா மயிலாய் போற்றி முன்னிய கருணை ஆறுமுகப்பரம் பொருளே போற்றி கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரதியே போற்றி எண்ணிரு கண்ணே கண்ணுள் இருக்குமா மணியே போற்றி போற்றி என்று பாருங்க. ஐயருக்கு ஏந்தியது ஒருகை. ஆகாயத்திலே உள்ள முனிவர்கள் இந்த உலகத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தது ஒரு கை. இது அப்படியே மணிவாசக பெருமான் திருவாசகத்துல ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றும் தீவர அதற்கப்பாலும் காவல் என்றும் தீவர என்று காட்டுகிறார். அப்ப ஒரு கை ஆகாயத்தில இருக்கிற முனிவர்களுக்கே பாதுகாப்பை தந்தது. ஒரு கை உரு அமைத்து அப்படின்னா ஒரு கை இடையில சேர்த்தியது. அடுத்து ஒளிர் அங்குசம் கடாவி ஒரு கை அப்படி தொடையில வைத்திருந்தது. இன்னொரு கை அங்குசத்தை செலுத்தியது. ஐயர்க்கு ஏந்தி உக்கம் சேர்த்து இது முனிவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. உரு அமைத்து ஒளிர் இடையில ஒரு கை தொடையில ஒரு கை. அதன் பிறகு அங்குசம் கடாவி கடாவுதல செலுத்தல் அங்குசத்தை செலுத்தியது ஒரு கை. ஐயிலை எங்கும் ஒரு கை இலை போன்ற வேலை கையிலே ஏந்தியது. வட்டமும் திரிந்து மார்பொடு அமைத்து ஒரு கை கேடகத்தை சுழற்றியது. வட்டமும் திரித்து ஒரு கை மார்பில் அமைத்து ஒரு கை தாரொடு தையுற பொலிய ஒரு கை மாலையோடு பொருந்தியது. மீமிசை சுழன்று ஒரு கை மேலே சுழன்றது. தடமணி இரட்டி தடம்னா பெரிய அர்த்தம், மணினா அடிக்கிற மணி, பெரிய மணியை ஒலிக்க செய்தது. இங்க கோவில்கள்ல பார்த்தால் 8 கை 16 கை இருக்கிறதுல ஆயுதங்கள்ல ஒரு கையில மணி வச்சிருப்பாங்க. எங்காவது கவனமா கோவிலுக்கு போனா கவனமா கவனி, ஒரு கையில மணி வச்சிருப்பாங்க. அது அம்மன் இருந்தாலும் இங்க இருப்பாங்க. தடமணி இரட்டி மணி ஒலிச்சது. அடுத்து வான் பொழிந்து நல்ல மழையை பொழிய செய்தது. முருகா வெப்பத்தால் நாங்கள் எல்லாரும் பாடுகிறோம். அந்த உருகை மூலமாக உலகம் உய்யும் பொருட்டு பெருமானே மிகுதியான நல்ல மழை பொழிய செய்யுங்கள் என்று வேண்டி வான் பொழிந்து. அடுத்து தெய்வ மங்கையர்க்கு வதுவை சூட்டு அயர்ந்து தெய்வ மகளிர்களுக்கு மாலை சூட்டியது. 12 கை நமக்கு அமைய பெற்றது. இப்படி சூட்டயர்ந்து திகழும் பன்னிரு கர போற்றி. அப்படியே திருமுருகாற்றுப்படையில விண்சலல் மரபினர் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை
உக்கம் சேர்த்தியது ஒருகை நலம்பெறும் கலிங்கத்து குரங்கின் மிசை அசையது ஒருகை அங்குசம் கடாவ ஒருகை இருகை ஐயிரு வட்ட முடி எகுவலம் திரிப்ப ஒருகை மார்பொடு விளங்க ஒருகை தாரொடு பொலிய ஒருகை கேள்வில் தொடியொடு மீமிசை கொட்ப ஒருகை பாடு இன் படிமணி இரட்ட ஒருகை நீல் நிறவு சும்பின் மலிதுளி பொழிய ஒருகை வானர மகளிர்க்கு மதுவை சூட்ட ஆங்கு பன்னிருகையும் பார்ப்பட இயற்றி. இது திருமுருகாற்றுப்படை தொடர். அதை அப்படியே வைத்துக் கொண்டு கச்சியப்ப முனிவர் கரங்களை உருவத்தை காட்டினார். அதன் பிறகு 6 முகங்களுக்குரிய பணியை காட்டினார். 12 கைகள் உலக உயிர்களுக்கு எப்படி பயன்படுகிறது என்று கரங்களை காட்டியதை பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த திருவுருவ சிந்தனை அடுத்த வாரம் வரைக்கும் வேண்டாம் என்று திருவருள் கருதி அடுத்த வாரம் சிந்திப்பதை இன்றைக்கே அவன் அருள் செய்தது. இனி அது வர்ற செவ்வாய் போய் அடுத்த செவ்வாய் 15 நாள் வரைக்கும் இந்த முருகப்பெருமானுடைய 12 தோள்கள் 12 கண்கள் 12 தோள்கள் 12 அவருடைய கண்கள் அடுத்து 12 செவிகள் 6 முகம் 6 மணிமுடி 6 வாய் படைபல அவருடைய திருவடி சேவடி ஆகியவைகளும் அவருடைய 6 முகம் செய்கிற கருணையும் 12 கைகளும் செய்கிற கருணையையும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிற வாய்ப்பை திருவருள் உங்களோடு எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். மருதமலை முருகனுக்கு அரோகரா. போதுவமூர்த்தியா நிறைவு செய்தது. ஐயா சிவாய நமங்கய்யா. மாமறை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மல்ருள் கண்ணுதல் நடனம் வாழ்க. கோமனு நீதி வாழ்க குவலயம் முழுதும் வாழ்க. கோமனு நீதி வாழ்க குவலயம் முழு